என்னன்னு சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல. அதையா கேக்குற? அற்பனுக்கு வாழ்வு வந்தா அத்தை நாட்டில கொடை பிடிப்பானா? அந்த கதையா இருக்கு உன் பொண்டாட்டி கதை. என்ன தம்பி சொல்ற? யாரு? ஐசமாவா? ஐசமா அப்படி பண்ண மாட்டாளே. இது அனிதா மாடு பெட்ரூம் ஆச்சே. அனிதா மாவா என்ன பண்ணிட்டு இருக்கா? பவுடர் பேய் மாதிரி அப்பிட்டு இருக்காளா? சொல்லு, அப்பிட்டு இருக்காளா? அதுக்கும் மேல என்னல அந்த காமெடி பீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? என்னன்னு சொன்னாதானே தெரியும். இப்போ முழு சந்திரமுகியாவே மாறிட்டா. இதுக்குள்ளே 4 சேலைய அவுத்து போட்டுட்டு 5வது சேலை கட்டிக்கிட்டு இருக்கா. அதான் உத்து உத்து பார்த்துட்டு இருக்கேன். ஏம்ல எங்கட போடா? ஏதாவது கல்யாணம் விடா? சொல்லு, கல்யாணம் விடால? அதெல்லாம் இல்லனே. ஐசமா கம்பெனில ஏதோ பாட்டியா, அதனால இவளையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கு. அதான் ஐசமாவோட சூப்பரா சேலை கட்டணும்னு இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டு அங்க பாடு அவ கிளம்ப. இல்ல இப்ப என்ன லூசா? கல்யாண வீட்டுக்கு தானே பட்டு புடவை கட்டி நகையெல்லாம் நட்டெல்லாம் போட்டுட்டு போவோம். பார்ட்டிக்கு போகணுன்னா ஏதாவது ஒரு லைட் கலர் சாரியா ஏதோ ஒன்று உடுத்திட்டு போக வேண்டிதான். அதுல என்ன இருக்கு? இப்போ அது உனக்கு தெரியுது, அவளுக்கு என்ன தெரியும்? என்னமா சொல்லுவாளே, முன்ன பின்ன செத்தாதானே சுடுகாடு தெரியும்னு. அந்த கணக்குல அங்க பாரு, எல்லாரையும் விட டாம்பிகமா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஏதோ ஒரு படத்துல இந்த ஊர்வசி ஆண்டி நகையை போட்டுக்கிட்டு இந்த நகையை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கு? நான் தான் மொத்தல ஆர்டர் போட்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்கா. இது வாழ 2 பேரும் போய் பாப்போம். சரிண்ணே. இந்த ஐஸுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இவளையும் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேங்கிறா. இவ தான் என்ன ஏதுன்னு யாருன்னு பார்க்காம கண்ட மாதிரி பேசுவாளே. இவ அங்க போய் நாசுக்கா நடந்துக்கணும்னு கூட இவளுக்கு தெரியாதே. என்ன பண்ண போறாளோ? பண்ணிட்டு வரட்டும், அப்புறம் இருக்கு இந்த ஐஸுக்கு. இந்த சேலை கொஞ்சம் கலர் டல்லா இருக்கோ? அண்ணே பாட்டு பத்தியானே எப்படி பாடுறானே? இந்த சேலை நல்லா தான இருக்கு, இன்னும் டல்லா இருக்கான்னு கேக்கடா பாரு. கண்ணாடியை பார்த்து பார்த்து அந்த கண்ணாடியே தேஞ்சு போயிடும். ஆமாடா தம்பி, ஆசையை பாடு. சரியான காமெடி பீஸா இருப்பா போல. சும்மா இடனே, ஆசைப்படுறதுக்கு எல்லா தனி மனுஷனுக்கும் உரிமை இருக்கு. அதான் அவன் ஆசைப்படுறான். அவளுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது அவ விருப்பம். போட்டுட்டு போடா, வேடிக்கை பாப்போனே. சரியில்ல தம்பி. இந்த சேலைக்கு இந்த கொண்டு நல்லா இல்லையோ, ஒரு மாதிரி இருக்கோ. ஆனா என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த சேலை கொஞ்சம் டல்லா இருக்கோ. ஒருவேளை ஐஸ் நல்ல சேலையா கட்டியிருந்தானா? என்ன கட்டியிருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோமா? அவ என்னத்தை கட்டியிருப்பா? அந்த மஞ்சள் சேலையை தான் கட்டியிருப்பா. நம்மளும் அவளுக்கு போட்டியா மஞ்சள் சேலையை கட்டுவோம். பாத்தியாங்க தம்பி, ஐசம்மாக்கு போட்டியா மஞ்சள் சேலை கட்ட போறாளா? மஞ்சள் சேலை ஆச்சா யாரை விட்டுச்சு? கட்டிட்டு வரட்டுனே, உடனே சும்மா எதையாவது சொல்லாதனே. பின்ன இல்ல தம்பி, சரியான போடாம புடிச்சவளா இருப்பா போல. ச்சே, இந்த சேலை நல்லா தான் இருக்கு. ஆனாலும் மஞ்சள் காட்டு மைனா மாதிரி இருக்கே. இந்த சேலையை உடுத்திட்டு அங்க போனா நம்மள சில பேர் கிண்டல் வேற அடிக்கக்கூடும். என்ன செய்யறது? ஆனா இந்த சேலையில இந்த வெள்ளம் மட்டும் வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா ஃபுல்லா மஞ்சளா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ எப்போ வந்த? இல்ல சொன்ன மாதிரி உங்க ஆத்தாளுக்கு சந்திரமுகி தான் பிடிச்சிருக்கு. ஃபுல்லா மஞ்சள் சிலையா இருக்கணுமாம்ல மாரியம்மளுக்கு. அப்படியே கஞ்சி காய்ச்சி ஊத்துற மாதிரி. இல்ல ஆடி மாசம் கூழுக்கு ஊத்துறதுக்கு போவாவில்ல, அந்த மாதிரி இவளுக்கு ஒரு மஞ்சள் சிலையை கொடுத்து கையில வேப்பலையும் கொடுத்து அனுப்புங்க. இப்ப சும்மா எடுப்பா, அம்மா காதுல விழுந்துற போது. அடுத்த என்ன பண்றான்னு பாப்போம், பொறுமையா எடுப்பா. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி, பாரத்தான் என்னை பாரத்தான், கேளத்தான் என்னை கேளத்தான். அச்சோ நேராயிட்டே. இப்ப போய் பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இந்த புடவைய மாத்திட்டு வந்துருவோம், இல்லனா ஐஸ் கூப்பிட வந்துருவா. இப்போ பாட்டு பத்தியா எல்லாம் ஒண்ணு நினைச்சதா? நீ தான் பேசி தொலைய. இல்ல சும்மா இருல, அவளுக்கு வேற வேலை இல்ல. அடுத்த சிலையை உடுத்திட்டு வரா பாருங்க. அதானே விட்டு கொடுக்கற குணமே கிடையாது உன்கிட்ட. இந்த சேலை நல்லா இருக்கு. ஆனா ஐஸ் என்ன புடவை உடுத்திருக்கான்னு பார்க்கவே இல்லையே. முதல்ல போய் அவ என்ன உடுத்திருக்கான்னு பார்ப்போம்.
அவ நம்மளோட இன்னும் நல்லா கட்டிட்டா என்ன செய்யறது? ஆனாலும் இந்த அனிதா வடிச்சுக்க ஆளே கிடையாது. நம்மளை விட என்னத்தை கட்டியிருப்பா? போய் பார்த்துட்டு வருவோம். பாத்தியாப்பா அவ புத்தி போகுதானு எப்படி சொல்றா பாத்தியா? பாப்பா ஒளிஞ்சுக்குவோம். சரியில்ல, வாங்கல. அனிதா, அனிதா, அனிதா கிளம்பிட்டியா? அனிதா, இல்லை தம்பி, ரெடியா இரு. இப்போ உடம்பு ஒரு காமெடி பீஸு. சும்மா இடுன்னு இதையாவது சொல்லிட்டு இருக்காத. இல்லை தம்பி, சொன்ன பத்தியா? பாத்தியால அந்த தலையை மாத்திட்டாள. ஆமாண்ணே, இத்தனை சேலையா வச்சிருக்கா? பீரோ கூட சேலையா தான் வச்சிருப்பா போல. என்ன இசு நீ பட்டு புடவை கட்டல, நகையில ஒண்ணும் போடல? ஏன் உன்னை மாதிரி காமெடி பீஸா வடணும் கிடையா? ஐசம்மா நீட்டா தான் சேலை கட்டியிருக்கா. நீடா கல்யாண வீட்டுக்கு பந்திக்கு போட மாதிரி நல்ல நகையை அள்ளி போட்டு சேலையை கட்டியிருக்க. பாத்திக்கு போற மாதிரியா கட்டியிருக்க? என்ன இசு சொல்றான்? நான் பாத்திக்கு போற மாதிரி சேலை கட்டலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கேட்டு. நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? என்ன என்னத்துக்கு இவன் இப்படி சொல்றான்? சும்மா சாதாரண சாரி, கொஞ்சம் ஃபேஷனா மாடர்னா இருக்கிற சாரியை கட்டணும். இப்படி பட்டு சேலையை கட்டிட்டு என்ன கல்யாண வீட்டுக்கா போற? கல்யாண வீட்டுக்கு போனா இப்படி பட்டு சேலை இப்படி நகையெல்லாம் போடணும் தெரியுமா? நல்லா இருக்கு. பாட்டில டிஸ்டி கழிப்புக்கு போய் நில்லு. ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்க? நான் பாய திறக்கல தாய, இவளை கூட்டிட்டு போக பரியாக்கும் விளங்கிரும். இப்ப என்ன மாடனா சேலை கட்டணும் அப்படித்தானே? இப்ப கட்டிட்டு வரேன் பாருங்க. எட்டி, உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ பேசாம கிளம்பி போக வேண்டியதானே. அவளை எதுக்கு கூப்பிடுற? அப்பா சொல்றது சரிதானே ஐசம்மா? இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ மட்டும் போறத விட்டுட்டு இப்படி இவளை இழுத்துட்டு போனா விடிஞ்சிரும். நீ எல்லாம் மாறவே மாட்ட. சும்மா இருங்க, எது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன் அவ 4 புறம் வீட்டுல தானே இருக்கா? கூட்டிட்டு போனா என்ன? அங்க போயிட்டு எவனாவது ஏதாவது சொன்னானா உடனே என்னையே பாக்குறான்னு அவனை அரைஞ்சிட்டு அவன்கிட்ட சண்டை இழுத்துட்டு வருவா. இது தேவையா? சும்மா போறதை விட்டுட்டு இவளை எங்கனாலும் கூட்டிட்டு போறேன்ட்டு நிக்கிற. இது ஓகேயா? கிளம்புவோமா? சூப்பரா நிக்காமா. இப்பதான் அப்படியே இந்த படத்துல என்ன படம்ல அது? மனஜா குடிஜாலோட ஊடுவசி ஆண்டி மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏட்டி, அது என்ன இடுப்புல நாய் பட்டி மாதிரி? இதெல்லாம் தேவையா? இதான் ஒட்டியானம், இதுதான் ஃபேஷன். பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஐசு வா நம்ம போவோம். இவர் சரியான பட்டிக்காடு, இப்படித்தான் எதையாவது சொல்லுவாரு. சரி அனிதா வா, நாங்க போயிட்டு வரோம். ஒழுங்க வீட்டை பார்த்துக்கோங்க. என்னல இது? இதுக்கு அந்த சிலையை கட்டிருக்கலாம்னு விட்டுக்கலாம் போல. இங்க பாரு, குடுவச்சி மாதிரி போறா. என்ன சொல்ல? இப்போ அதுக்கு பிடிச்சிருக்கு, அது கட்டிட்டு போடு. உனக்கு என்ன பாந்துச்சு? அதுதான் ஃபேஷன்னு சொல்லிட்டாளா? வாயை மூடிட்டு கம்மன் எடுப்பா. ஆமாப்பா, போட்டும் போட்டும். நம்ம சொன்னா கேட்க மாட்டா. வெளியே போயிட்டு வந்து யாராவது கிண்டல் அடிச்சா அப்புறம் ஓட ஒப்பாரி வைப்பா. சரி வாங்க. இப்போ என்னத்துக்கு அழுத்தி அழுத்தி மூக்க சிந்திக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என்னத்துக்கு ஒப்பாரி வைக்கிற? அதுவும் ராத்திரி போல வந்து இங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிய? என்னத்துக்கு? ஏல பாட்டிக்கு போனனா? ஆமா போனேன். இப்போ அதுக்கு என்ன? அங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எவனாவது ஏதாவது சொல்லிட்டானா? சொல்லு. எவனும் சொல்லல. எவனாவது சொல்லியிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். ஆனா அந்த ஐசோட ஃப்ரெண்டு குமாரி இல்ல, அவ என்ன பார்த்து என்ன அனிதா கும்பகாரி மாதிரி புடவை கட்டிட்டு வந்திருக்கேன்னு கேட்டுட்டா தெரியுமா? அந்த ஈத்திர பையோல கஞ்சிக்கு வழியத்தவா என்னை பார்த்து இப்படியெல்லாம் கேட்டுட்டாளேன்னு எனக்கு அவமானமா இருக்கு தெரியுமா? ஆமா இது பெரிய அவமானம் உனக்கு. இல்ல இவகிட்ட நான் பேசல, இவளை போ சொல்லு. நான் வாங்கிட்டு தானே பேசுறேன். சரி முதல்ல அழுவே நிப்பாட்டிட்டு சொல்லு. நம்ம பழைய வீட்டுக்கிட்ட இருந்தா பத்தியா அந்த கணேச பையன், அவன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசல தெரியுமா? அக்கா அக்கான்னு அங்க வச்சு பேசுவான். என்னை பார்த்து ஏக்கா எப்படி இருக்கீங்கன்னு கூட என்ன கேட்கல தெரியுமா? எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? சரி விடு. சண்டைனா சட்ட கிளிய தானே செய்யும். பாட்டினா சில பல அவமானங்கள் நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பெருசுபடுத்த கூடாது. ஏன் யாரும் ஒட்டியானத்தை ஒரு வார்த்தை கூட கேட்கலையா? ஏலே அத பத்தி எவனாவது கேட்டிருந்தா என் மனசு ஆறி இருக்குமே. இந்த ஒட்டியானத்தை எங்க வாங்கினீங்கன்னு கூட கேட்கல தெரியுமா? என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாவோ. இனி இந்த ஐசு கூட பாட்டிக்கு போகவே கூடாது. ஐசு கிட்ட தான் எல்லாரும் பல்ல காட்டி பேசினாவோ தெரியுமா? என்ன அசிங்கப்படுத்தணும்னே கூட்டிட்டு போயிருக்கா. அதானே நீ இன்னும் அந்த வார்த்தையை சொல்லலையேன்னு நான் எதிர்பார்த்தேன்.
மனசு இப்படில ஆறும்? இப்பதான் தான் ஒரு சேலை கட்டியிருக்கேன். இந்த சேலை இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறேன். யாராவது கேட்டா தானே நல்லா இருக்கும். இந்த சேலை எங்க வாங்குனீங்க, எந்த கடையில வாங்குனீங்க, எப்ப வாங்குனீங்கன்னு கேட்டாதான் நமக்கும் அதை உடுத்துறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரிதான் அந்த ஒட்டியானத்தை எத்தனை கடை தேடி போய் எடுத்துருப்பேன் தெரியுமா? ஒரு பைய கேட்கலையே. சரி, ஆம்பளைகளுக்கு தான் கண்ணு தெரியாது. ஏன் பொட்டச்சி அத்தனை பேர் இருந்தாலும் எவ்வளவு அனிதா இந்த ஒட்டியானத்தை எங்க வாங்கின, எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டுக்கலாம்ல. ஆமா, எரும மாட்டுக்கு கழுத்துல மாட்டுற மாதிரி மாட்டிட்டு இடுப்புல மாட்டிட்டு போனா இப்ப எவன் ஒட்டியானம் போட்டுட்டு கிடக்கான்? ஒட்டியானத்தை போட்டுட்டு போனா நாங்க ஒருத்தரும் கேட்கலையா? இதை விட கேட்கணும். நீ தான் பெரிய பேஷன் சொல்ல நம்பர் 1 அழகி மாதிரி போட்டுட்டு போயிருக்க. அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அதனால கேட்கல. இல்ல, நான் வாங்கிட்டு தானே என் மன குமரல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கல்வியை முதல்ல போக சொல்லு. எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிராக பேசுறதுதான் இவளுக்கு வேலை. சரி சரி, இப்ப என்ன அத போட்டுக்கிட்டு இந்த தெருல அந்த பக்கம் 4 தடவை இந்த பக்கம் 4 தடவை நடந்துருந்தேனா அக்கம் பக்கம் வீட்டுக்காரியாலே கேட்டிருப்பா, அனிதா இதை எங்க வாங்கின, எப்ப வாங்கின, என்ன ஏதுன்னு. அதுக்கு இப்படி வீங்கிட்டு இருக்கிறதா? ஆமா, சரியா சொன்னேன். அந்த சுலோக்ஷனா வீட்டுக்கு போட்டுட்டு போயிருந்தா கூட எனக்கு கேட்டிருப்பாளே. இதுவும் பெருசா படிச்சு பீத்துதாளுவா, இவ்வளவு எங்க கேட்காளுவா? ஏன் அத்தை கூட கேட்டிருப்பாங்க. ஐயோ, இத போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போறத விட்டுட்டு இவ கூட பாட்டிக்கு போனது தப்பாலா போச்சு. சரி சரி, ஃபீல் பண்ணாத. இப்ப என்ன கெட்டு போச்சு? காலையில இன்னொரு சேலையை ஊத்திக்கிட்டு மேக்கிங் கலக்கியமா இந்த தெருல 4 தடவை நட இருக்கவா பூரா எப்படி கேட்கறான்னு பாரு. அப்புறம் தெரியும் என்னைய பத்தி உனக்கு. சரியில்ல சரியில்ல, அச்சோ நேராயிட்டே. இந்த ஆள் வேற கணக்கணன்னு கிடப்பாரு. நான் போய் இட்லி அவிச்சு சாப்பிட கொடுக்கேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு இங்க வந்தேன். இப்ப நீ பேசின பிறகுதான் மனசு நிம்மதியா இருக்கு. சரி சரி, போய் இட்லி அவி, நாங்க வரோம். சரியில்ல. இவ என்னல லூசா இல்ல நம்மள லூஸ் ஆக்குறாளா? இட்டி அவளை விடுட்டி, அவ குணமே இருக்கானே. போன வருஷம் அப்படிதான் அப்பா காடு வாங்கினப்போ அக்கம் பக்கம் வீட்டுல நான் போய் எங்க வீட்டுல காடு வெங்காச்சின்னு சொல்லியிருக்கா. யாருமே போட்டு கேட்கலன்னு என்ன கதர்னா வீட்டுல வந்து அப்புறம் 4 நாளைக்கு எவகிட்டயுமே பேசாம மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தா. இது என்ன நமக்கு புதுசா? உடு, அவளுக்கு அப்படித்தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பெருமை பீத்தணும். ஏன் இப்படி இருக்கா? அடுத்தவ பெருமை பாராட்டி என்ன நடக்க போகுது? அடுத்தவ கிட்ட பீத்தி என்ன நடக்க போகுது? ஏடி, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? ஒவ்வொருத்தருக்கோனா ஒவ்வொரு மாதிரி. அதுக்கு என்ன செய்ய? சரியான லூசா இருப்பாப்பல. ஏன்டா இப்படி எல்லாம் வரானோ தெரியல. ஏடி, யாரடி ஆசிட்டு வர? என்னத்துக்குடி? பின்ன என்னனே, அவ மத்தியானம் என்னமோ ஒட்டியானம் போட்டு சேலை கட்டிட்டாளா? அத நான் பார்க்கலையா? உனக்கு என்ன மத்தியானம் போட உடக்கம் கேட்கணும் நீ ஆசுறா? சரிடி விடுடி, அவ எல்லாத்தையும் காட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பா. நீ என்னன்னா மத்தியானம் கூடுன்னு உடங்கிருப்ப. அதான் கோவம் வந்திருக்கும். அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. ஏடி அபி, அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. அதோட பெரிய பெரிய காரியமே இங்க நடந்திருக்கு தெரியுமா? ஊர்ல உள்ள எவனும் கேட்கலையா அவளை பாத்தியில? என்ன நீ இந்த ஒட்டியானம் எங்க வாங்கின, ஏது வாங்கினு என்ன வடத்து இவ்வளவு நேரம் வந்துட்டு போயிருக்கா தெரியுமா? இது எப்படி நடந்துச்சு? இது வேடையா? சரி, இவளுக்கு வேற வேலையே இல்ல. ஏடி, அவளே கொடை சொல்லிட்டு இருக்காதீங்க. மனுஷன் மனம் இயல்பு தானே இப்படி நினைக்கிறது. யாராவது புதுசா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டா எங்க வாங்கினீங்க, எப்படி இருக்குன்னு கேட்கலன்னா மனசு இவ்வளவு சங்கடப்படும். அத மாதிரிதான் அவளுக்கும். அதுல இவளுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும். இருந்துட்டு போகுது, விடுங்களேன். அதானே, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். எப்ப பார்த்தாலும் அவளை சூப்பரா இருக்க அனிதாமா, அப்படி இருக்க அனிதாமா, இப்படி இருக்க அனிதாமான்னு நீ ஐஸ் வைக்கிறதுலதான் அவளுக்கு அப்படியே தலையில அப்படியே குளிர் ஏறிக்குது. இப்ப யாரும் கேட்கலன்னு இவ்வளவு வருத்தமாவும் ஆகுது. சரி சரி, விடுங்கடி. ஆட்டத்தை கழிச்சிட்டு அவ வேலையை போய் பாடுங்க. எங்களுக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ. யோ அத்தான், யோ இங்க பாருயா. யோ உமரை தானே கூப்பிடுறேன், இங்க பாரு. என்னடி, என்ன வேணும் உனக்கு? இப்ப எதுக்கு நொய்ங்கிற? நான் சொல்லவே இல்ல. அதுக்குள்ளேயும் நொய்ங்கிறனக்கும். நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். நீங்க என் கூட வாங்க, என் தங்கச்சை பார்த்துட்டு வருவோம். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா போயிரு. உன் தங்கச்சியை பாக்குறதுனா நீ போ. என்ன இதுக்கு கூப்பிடுற? ஏங்க, நீங்க என்ன லூசா? நீங்க வரலன்னா அவன் நினைக்க மாட்டா. வாங்கனா வாங்கலேன். பேசாம போயிரு. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. இப்ப வர போறீங்களா இல்லையா? அதான் வரலன்னு சொல்லிட்டல. ஏன் இப்போ இவ்வளவு காட்டமா இருக்கீங்க? அப்படி என்ன கோவம்? நான் என்ன பண்ணனேன்? நீ என்ன பண்ணல இல்ல என்ன பண்ணலன்னு கேட்டேன். என்னாச்சு? அப்படியே வெண்ணி தண்ணிய முழுங்கின மாதிரி இருக்கியே. நேத்தனா நல்லா தானே இருந்தீங்க, இப்ப எதுக்கு இம்படி கோபம்? அந்த குமார பைய எனக்கு போனை போட்டு உன் பொண்டாட்டி இருக்காளா ஓடி போயிட்டாளான்னு கேக்குறான். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீ தானே. நீங்க பாருங்க தான், நான் நகையை கொடுக்கத்தான் போனேன்.
இந்த மாதிரிலாம் நான் எண்ணத்தோட அவன்கிட்ட பேசல. அவன் அப்படி கேட்டா அவனை செருப்பால் அடிக்கிற மாதிரி நீங்க பேசியிருக்கணும். அதை விட்டுப்பட்டு திரும்ப திரும்ப என்னையே குத்தி காட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ தானே அவனை ஹோட்டல் ரூம்ல போய் பார்க்க போயிருக்க, அதனால தானே இப்படி பேசுறான். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீ தானே. சும்மா பேசுறதுக்கு அவனுக்கு என்ன கிறுக்கா? என்னத்தான் நீங்க நீங்க அவளை இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மாறி மாறி அதையே சொல்லி குத்தி காட்டிட்டு இருக்கீங்க. என்ன பழக்கம் இது? அவ போன் பண்ணா அவனை செருப்பால் அடிக்கிற மாதிரி கேளுங்க. உங்களால கேட்க முடியலையா? அந்த போனை என்கிட்ட கொடுங்க, நான் கேட்கிறேன். அதை விட்டு போட்டு பழசையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதானே. ஆனா ஊனா 2 பேரும் சேர்ந்துக்கோங்க. எடி இவ அன்னைக்கு அங்க போகலனா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? அதான் நடந்து முடிஞ்சிட்டல. நடந்து முடிஞ்சதையே திரும்ப திரும்ப பேசி என்ன பிரயோஜனம்? இங்க பாருங்க, அவன் கிறுக்கனா இருக்கிறதுனால நாமளும் கிறுக்கனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சும்மா லூசு மாதிரி பழசை பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல போய் வேலையை பாருங்க. ஆமாட்டி, 2 பேரும் ஆனா ஊனா ஒண்ணு சேர்ந்துக்கோங்க. என்ன லூஸ் ஆக்கிருவீங்களே? சும்மா இருங்கதா, கோவத்துல பேசுறதுக்கெல்லாம் அர்த்தம் எடுத்துக்கிட்டு போங்க. உனக்கு வேற புதுசா சொல்லணுமோ? நீ என்ன லூசா? திரும்ப திரும்ப அவர் வரலன்னா விட வேண்டியதானே? அவரையே பிடிச்சி தங்கிக்கிட்டு நிக்கிற. வாங்கத்தாங்கன்னு. ஓய், அவர் மேல உள்ள கோவத்தை ஏன் மேல காட்டுவியா? நான் சும்மா தான் கூப்பிட்டேன் துணைக்கு. ஒத்தையில போனமே, உன்னை கூப்பிட்டா நீயும் வரமாட்ட. அதெல்லாம் சாயங்காலமா போலாம், போய் வேலையை பாரு. அடியே, அதுக்கு எதுக்கு ஏன் மேல இந்த எகிற? ஐயோ அனிதா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவர்கிட்ட பேசி பேசி என் கோவத்தை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. வா போவோம். சரி சரி விடு, அவர் குணம் தெரிஞ்சது தானே, எனக்கு பழகி போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தமிழரசி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், அவந்திகா செல்லம், ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, அண்ணா, ஐஸ்வர்யா ராய் அக்கா, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? அபிதா செல்லம் ஐஸ்வர்யா அக்கா மாதிரி, அவந்திகா செல்லம் அனிதா அக்கா மாதிரியே இருக்கு. அஸ்வின் அருண் செல்லம் 2 பேரும் குட் பாய். கதை மிகவும் அருமையாக இருக்கு அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தமிழரசி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தமிழரசி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? பசங்க எப்படி இருக்காங்க? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவந்திகா, அபி, அருண், அஸ்வின், செல்லக்குட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன நேசமணி அக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். ஒரே லைவாக போட்டு தள்ளுறீங்க போல. பார்க்க தான் டைம் இல்லை, அப்பப்போ எப்படியாவது பார்த்துட்றேன். ஐ லவ் யூ அக்கா. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸாக தான் சொல்கிறீங்க, கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? அனிதாக்கா, இசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபி செல்லம், அவந்திகா செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி சிறப்பாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு தீபாவளி? அவந்திகா செல்லத்துக்கு என்ன பாய் அனிதா அக்காவை பார்த்த மாதிரி இருக்கு. மாமா நீ கொஞ்சம் ஓவராக தான் போகிற. அனிதா அக்கா கிட்ட முகத்தை கொடுத்து பேசுங்க. நீங்கள் அக்கா கிட்ட பேசினாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். வீடியோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா, நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? அனிதாவையும் உன்னையும் ஒரு திராசில் வச்சா சரியா இருக்கும் போல. ஐ லவ் யூ ஸோ மச்மா. என்ன சாந்தி அக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தீபாவளி சிறப்பாக போச்சா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? நீங்கள் என்னத்தை சொன்னாலும் இந்த மாமாவுக்கு காதே கேட்காது. என்னமோ சொல்லுவாங்களே, செவடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி, அப்படி தான் ஜட மாதிரி உட்காந்துட்டே இருப்பார். அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் தம்பி, ஐஸ்வர்யா, அனிதா, அருண் தங்கம், அபி தங்கம், விந்திகா தங்கம், அஸ்வின் தங்கம் எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களா? தீபாவளி பண்டிகை நல்லபடியாக முடிஞ்சிச்சா? ஐ லவ் யூ மை ஸ்வீட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்க எப்படி இருக்காங்க?
ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. அம்மா அம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேம் தெரியல. அஸ்வின் பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் அஸ்வின் ஃபேனா? ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க? இந்த அஸ்வின் பேலுக்கு தான் மவுசு கூடிட்டே போகுது, ஃபேனும் நிறைய பேர் இருக்கீங்க. எங்களை யாரும் இந்த அனிதாவை மட்டும் யாருக்கும் பிடிக்காது, எல்லாருக்கும் அஸ்வினை மட்டும் தான் பிடிக்குதுல்ல. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தீபாவளி எப்படி போச்சுன்னு கேட்டிருக்கீங்க. போச்சு போச்சு. அருஞ்செல்லாம் அஸ்வின்செல்லாம் அபிச்செல்லாம் வந்துச்செல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணா எப்படி இருக்காங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? பசங்க எப்படி இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். வாட்ஸ்அப்பே பார்க்குறது இல்லை, அதனால கமெண்ட்டே போட முடியல. சாரி அக்கா, இனி அடிக்கடி பார்க்குறேன். ஹாய் மசாலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சங்கீதா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டியம்மா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லா எப்படி இருக்கான்? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுமா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? கேட்டேன்னு சொல்லுங்கள். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மாள், எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எங்கள் ஃபேமிலியோடு உங்களை சந்திக்கிறோம். பாய்.